பைத்தான் இஸ் அன் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். ஸோ இப்போ இன்டர்பிரட்டட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸிக்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டர் and I have, yeah, so I have difference actually. So ஒன்று வந்து கம்பைலர், இன்னொன்று வந்து இன்டர்பிரட்டர். ஸோ அப்போ பேசிக்காக வந்து இப்போ நீங்கள் C++, ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நிறையா பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணிருப்பீங்க. அண்ட் ஆல்சோ ஸ்கிரிப்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஷெல் ஸ்கிரிப்டிங், பேர்ல், பைத்தான், அது போல் நிறையா இருக்குது. சரிங்களா? அப்போ இது எல்லாத்துக்கும் காமனானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கோடிங் லாங்குவேஜ். ஒரு யூனோ செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி வரும் இல்லையா? ஸோ அப்போ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணுறீங்க சில கோடை, அது வந்து சாரி, ஸோ அது வந்து ரன் பண்ணுது இல்லையா பிஹைண்ட். ஸோ பின்னாடி வந்து ஒரு ரன் பண்ணி உங்களுக்கு டேட்டா திரும்ப கொடுக்குது. ஸோ யூசர் கோடை மிஷின் கோடை கன்வெர்ட் பண்ணி திரும்பவும் வந்து உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குது இல்லையா? ஸோ இந்த ப்ராசஸ், எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் பண்ணுறது வந்து இந்த ரெண்டு தான். ஸோ கம்பைலர், சில அப்ளிகேஷன், சில கோடிங் வந்து கம்பைலர் பேஸ் பண்ணி ரன் ஆகும், சில கோடிங் வந்து இன்டர்பிரட்டர் பேஸ் பண்ணி ரன் ஆகும். ஸோ அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சி அப்படின்ற லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா கம்பைலர் பேஸ்டு கோடிங். C++, ஜாவா இதெல்லாம் கம்பைலர் பேஸ்டு. சரிங்களா? ஸோ இப்போ பைத்தான் அப்படின்றது வந்து இஸ் இன்டர்பிரட்டர் பேஸ்டு. ஸோ ரெண்டுமே வந்து உங்களுடைய நம்ம எழுதுகிற கோடிங் ப்ரோக்ராமை வந்து மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோடாக கன்வெர்ட் பண்ணுற வேலையை பார்க்கறது தான் இந்த ரெண்டுமே. சரிங்களா? ஸோ ஆனால் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்பிரட்டர் வந்து ஒன் ஸ்டேட்மெண்ட் அட் ஏ டைம். ஸோ இட் வில் ரன் ஒன் ஸ்டேட்மெண்ட் அட் ஏ டைம். ஸோ இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு 50 லைன்ஸ் ஆஃப் கோடு எழுதுறீங்கன்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் லைனை தான் ஃபர்ஸ்ட்டு ரன் பண்ணணும். அதில் வந்து எக்ஸிக்யூஷனுக்கு எந்த சின்டாக்ஸும் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்றப்போ அடுத்த லைன் போயிட்டு ரன் பண்ணும். ஸோ அதே போல் செகண்ட் லைன் ரன் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் லைன். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு லைனாக ரன் பண்ணும். சரிங்களா? அப்போ வந்து செகண்ட் லைனில் வந்து ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அது இமிடியேட்டாக எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த லைனை வந்து ரன் பண்ணாது. சரிங்களா? ஸோ பைத்தானில் வந்து நீங்கள் எழுதுகிற எல்லா கோடுமே லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன், இட்ஸ் கால்ட் இன்டர்பிரட்டர். சரிங்களா? ஸோ இப்போ இன்டர்பிரட்டர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஏ லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் இஸ் கால்ட் இன்டர்பிரட்டர். சரிங்களா? அப்போ வந்து கம்பைலர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஸ்கேன்ஸ் தி என்டையர் ப்ரோக்ராம். ஸோ அப்போ வந்து நீங்கள் 100 லைன்ஸ் ஆஃப் கோடு எழுதிருக்கீங்கன்னா 100 லைன்ஸையும் ஸ்கேன் பண்ணி அதை வந்து மிஷின் கூட கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ரன் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ வந்து நான் செகண்ட் லைனில் இல்லை 10th லைனில் வந்து இஷ்யூஸ் இருந்ததுன்னா எப்படி உங்களுக்கு கொடுக்கணும், உங்களுக்கு வந்து கீழே வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கும். ஸோ லைன் 2 ஹேவிங் திஸ் இஷ்யூ, லைன் 10 ஹேவிங் திஸ் இஷ்யூ. ஸோ நீங்கள் சி லாங்குவேஜ் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த லைனில் என்ன இஷ்யூன்னு சொல்லி ஒரு பாட்டமில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஞாபகம் இருக்குங்களா? சியா ஜாவா, ஸோ அதை ரன் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து ஈவன் காலேஜ் டைமில் இல்லை முன்னாடி சொல்கிறேன், ஈவன் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் அந்த லாங்குவேஜில் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் கோடு ரன் பண்ணி உங்களுக்கு எரர்ஸை வந்து கடைசியில் கொடுக்கும். லைன் 2ல் வந்து இந்த கர்லி ப்ராக்கெட் மிஸ் பண்ணிட்டீங்க, லைன் 8ல் வந்து பிரிண்ட் ஆஃப் பதில் பிரிண்ட் மட்டும் தான் போட்டிருக்கீங்க, ஸோ சம்திங் லைக் தட் ஏதாச்சும் வந்து எதாவது மெசேஜ் வந்து கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் கம்பைல்டு பேஸ்டு ப்ரோக்ராமிங். சரிங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்டர்பிரட்டர், அது கம்பைலர் பேஸ் பண்ணி தான் வேலை செய்யும். ஸோ நம்ம லேர்ன் பண்ணுற பைத்தான் வந்து இன்டர்பிரட்டர் பேஸ் பண்ண ப்ரோக்ராமிங். அப்போ இன்டர்பிரட்டர்னா என்ன, கம்பைலர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்பிரட்டர் will execute line by line, compiler will execute all lines together, whole lines to be executed. சரிங்களா? Any questions? Alright. So second வந்து பார்த்தீங்கன்னா Python is an interpreted and dynamically typed. ஸோ டைனமிக்லி டைப்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து நம்ம டேட்டா டைப் அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ டேட்டா டைப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ நம்பர்ஸ் 1, 2, 3, ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் இல்லை நெகட்டிவ் நம்பர்ஸ், ஸோ ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ், ஸோ இது எல்லாமே நம்பர்ஸ். ஸோ அப்போ இந்த நம்பர்ஸ் அப்படின்றது வந்து கைண்ட் ஆஃப் டேட்டா டைப். சரிங்களா? ஸோ இதை வந்து இன்டீஜர் டேட்டா டைப் இல்லை ஃப்ளோட் டேட்டா டைப்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம நெக்ஸ்ட் வீக் கிளாஸில் பார்ப்போம். ஸோ ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா இஸ் கால்ட் டேட்டா டைப். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு டேட்டாவும்
ஒரு கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்பர்ஸ்னால் எது, அப்போ வந்து ஸ்ட்ரிங்கு அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ லெட்டர்ஸ் எல்லாத்தையும், ஸோ லெட்டர்ஸ்ன்றது ஏபிசி. ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி பண்ணிருப்பாங்கன்னா இதை வந்து கேரக்டர்னு போட்டிருப்பாங்க. கேரக்டர். ஸோ ஸ்ட்ரிங்கு அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ். ஸோ என்னென்ன வேர்ட்ஸ், சென்டென்ஸ் அதெல்லாம் இருக்கே மோர் தென் ஒன் லெட்டர்ஸ், ஏபிசி, நெப்போலியன், குமார், சம்திங் லைக் திஸ். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேரக்டர், ஸ்ட்ரிங்கு இது ஃபுல்லாகவே வந்து டேட்டா டைப். ஸோ அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, டைப் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டைப்ஸ். ஸோ இதை வந்து இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ ஃப்ளோட்டிங், இந்த டாட்லாம் வரதுலாம் ஃப்ளோட் டேட்டா டைப். ஸோ அந்த முழு நம்பராக இருக்கிறதுல இன்டீஜர் டேட்டா டைப். சரிங்க. ஸோ இது போல் வந்து இன்னும் 2-3 டேட்டா டைப் இருக்குது. பட் இதை டீட்டெயில்டாக இன்னொரு கிளாஸில் பார்ப்போம், அதனால் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ இந்த டேட்டா டைப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன டேட்டாவை நம்ம ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த டேட்டா டைப்பை வந்து மென்ஷன் பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஏ என்ற வேரியபிள் 10 ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ட்ரெடிஷ்னலான கோடிங் ஃபார் எக்ஸாம்பிள் C++, ஜாவாலாம் இருக்கு இல்லையா, ஸோ .NET அதுலலாம் என்ன பண்ணோன்னா இந்த ஏ என்ற வேரியபிள் டேட்டா டைப் என்ன டேட்டா டைப்போ அதை ஸ்பெசிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஏ என்ற வேரியபிளில் 10ன்றதை ஸ்டோர் பண்ணணும், வேரியபிள் வந்து ஒரு வேல்யூவை அசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த வேரியபிள் வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா டைப், ஸோ என்ன டேட்டா டைப் இது அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தாதான் சிஸ்டத்துக்கான மெமரியை வந்து அலோகேட் பண்ணும். சரிங்களா. ஸோ அப்போ மெமரி அலோகேட் பண்ணுறது இங்கே என்ன டேட்டா டைப் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அலோகேட் பண்ணும். ஸோ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா சம்மந்த கோட். சரிங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவானே எடுத்துக்கணும். பட் பைத்தான் பொறுத்த வரைக்கும் மென்ஷன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. போட்டிங்கன்னா போதும், இல்லை ஏ ஈக்குவல் டு நெப்போலியன் அப்படின்னு போட்டால் கூட போதும். ஸோ நீங்கள் என்ன வேல்யூ போடுறீங்களோ அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி அதோட டேட்டா டைப்பை வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் டைனமிக்லி டைப்டு. வந்து கோடிங்கில் நீங்கள் டைப் போடுவீங்க, பைத்தானில் வந்து டேட்டா டைப் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா பைத்தான் இஸ் அன் டைனமிக்லி டைப்டு ஸ்கிரிப்டிங். புரிஞ்சுதுங்களா? எனி கொஸ்டின் சோஃபா? ஸோ தேர்ட் ஒன் வந்து சொல்லுங்க. வந்து இன்டிஜர் இருந்ததுன்னா எப்படி எடுக்கும்? ABC 1 2 3 அது எடுத்துக்கும், எல்லாமே எடுத்துக்கும். நீங்க என்ன போட்டீங்கன்னா அதெல்லாம் எடுத்துக்கும். A equal to 10 போட்டீங்கன்னா அது 10 எடுத்துக்கும். இது கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்னு எடுத்துக்கும். ஸோ அப்போ வந்து நீங்க A equal to C அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது கேரக்டர்னு எடுத்துக்கும். ஸோ அப்போ வந்து ABC 1 2 3 அந்த மாதிரி நீங்க மோர் தென் 1 கொடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ 100, ஸோ நீங்கள் மோர் தென் 1 கூட கொடுத்துக்கலாம். ஸோ அது டேட்டா டைப் வந்து அதுக்கேற்றபடி எடுத்துக்கும். ஸோ நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக். சொல்லுங்க. முத்தோட क्वेश्चन வந்து ஸோ கேரக்டரும் நேமும் சேர்ந்த மாதிரி இருந்தா என்ன மாதிரி அது கன்சிடர் பண்ணணும்? டேட்டா டைப் ஆட் பண்ண கேக்குறீங்க இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து இண்டிவிஜுவலான டேட்டா டைப். பட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 டேட்டா போதீங்கன்னா அது வந்து அரேஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோர் தென் 1 அப்படின்றப்போ வந்து 1,2,3 அப்படின்னு 3 வேல்யூவை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இது எல்லாமே வந்து இன்டிஜர் நம்பர். அப்போ வந்து இது என்னன்னா இன்டிஜர் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டிஜர் அரேயோட ரெப்ரசன்டேஷன் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டு. ஸோ அதனால் வந்து இன்டிஜர் அரேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் சிங்கிள் வேர்டாக நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இது வந்து இன்டிஜர், ஃப்ளோட், கேரக்டர், ஸ்ட்ரிங்கு. பட் இதுவே வந்து குரூப்பாக மோர் தென் 1 ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணுறீங்க, இல்லை மோர் தென் 1 இன்டிஜராக ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அது வந்து அதே ரெப்ரசன்டேஷனில் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ இப்போ ஜாவாவில் வந்து இப்போ நீங்கள் இன்ட் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட் A equal to 10, 20, 30 ஸோ இப்படி போட்டால் தான் வேலை செய்யும். ஏன்னா இந்த A வந்து இஸ் அன் அரே, இன்டிஜர் அரே அப்படி சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா
அந்த மெமரி வந்து அலோகேட் பண்ணுறப்போ அப்போ ஏ வந்து அரேன்னு சொல்லிருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கேற்றபடி நம்ம சைஸை வந்து மெமரி வந்து அலோகேட் பண்ணணும், அதில் எத்தனை வேல்யூ வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ நம்ம பைத்தான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இங்கே டேட்டா டைப் மென்ஷன் பண்ண தேவையில்ல, ஏன்னா அது டைனமிக்லி டைப்டுன்னு சொல்லிட்டேன். அப்போது அதுவே மோர் தென் ஒன் வேல்யூ போடுறீங்கன்னா அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி அது டேட்டா டைப்பை கிரியேட் பண்ணிடும். ஸோ இப்போ நாங்கள் கிரியேட் பண்ணுறது வந்து இட்ஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளோட்டிங், ஸ்ட்ரிங் அண்ட் இன்டிஜர். சரிங்களா? ஸோ இந்த கேஸில் சிஸ்டம் வந்து ஆப்ஜெக்ட் அரேவாக எடுத்துக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் இன்டிஜர்ஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இன்டிஜர் அரே. ஸோ ஸ்ட்ரிங்கு மட்டும் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் ஸ்ட்ரிங் அரே. ஏபிசி கமா பிசிடி அப்படின்னா இட்ஸ் வந்து ஸ்ட்ரிங் அரே. சரிங்களா? ஸோ இதே நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறீங்க, ஒரு இன்டிஜரு ஒரு ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் அரே. சரிங்களா? ஸோ இது நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ நீங்கள் கேட்டதுனால நான் இதை சொல்கிறேன். சரிங்க, எனி கொஸ்டின்ஸ்? புரிஞ்சுதுங்களா? ஸோ பைத்தான் பற்றிக்கும் ஒன் கொஸ்டின், கடைசியில் நீங்கள் மல்டிபிள் ஸ்ட்ரிங் கேரக்டர் கடைசி லைன் தனித்தனியா இங்க வந்து ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் போட்டா, அந்த ஆப்ஜெக்ட் அரே மட்டும் போட்டா போதுமா? இல்ல 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 ஆட்டோமேட்டிக்கா அதை எடுத்துக்குமா? இல்லைங்க, நீங்கள் இதெல்லாம் போட தேவையில்ல. பைத்தான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒதுக்கு பண்ண தேவையில்லன்னு சொன்னேன். சரிங்களா? ஸோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் வேரியபிளில் வந்து வேல்யூ என்ன வேல்யூ வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரிங்கு, நம்பரு, என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் பைத்தான் பொறுத்த வரைக்கும் டேட்டா டைப்பை பற்றி கவலைப்பட தேவையில்ல. எப்போ நீங்கள் கவலை, நான் வந்து 3 வேல்யூ கொடுக்குறேன். ஒரு நேம், லெட்ஸ் சே நேம், ஏஜ் அண்ட் மந்த், டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன். நேமும் ஒரு நேம்ங்கிறது வந்து இன்டீஜர்ல வரும். டேட் ஆஃப் பர்த்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுல வரும். நேம் வந்து ஸ்ட்ரிங், டேட்ல வரும். டேட்ல வரும். இன்டீஜர். அப்போ இதை நான் டிஸ்ப்ளே பண்ணணும்னா அது தனித்தனியான செட்டா அதுவா ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும்னு சொல்றேன். ஓகே, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்னால அது வந்து ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்னு சொல்லி எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஜெக்டாக ஸ்டோர் ஆகும், எல்லாத்தையும் மொத்தமாக ஸ்டோர் பண்ணும். சரிங்களா? ஸோ அதுலேருந்து ஒவ்வொரு டேட்டாவும் எடுக்கிறது வந்து அந்த டேட்டாலேருந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்றது நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ நான் மெயினாக இதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது ஒன்று தாங்க. இப்போ நம்ம வந்து பைத்தான்னா என்னன்னு பார்க்குறோம். ஸோ பைத்தான் வந்து இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ்ன்றதை புரிஞ்சுட்டோம். ஏன் இன்டர்பிரட்டர்னா என்ன அப்படின்றது இப்போ புரிஞ்சுட்டிங்களே. செகண்ட் வந்து டைனமிக்லி டைப்டுன்னு நம்ம டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணணுமா வேணாமான்றது தான். ஸோ அப்போ பைத்தான் பொறுத்த வரைக்கும் டேட்டா டைப்புன்றதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் பேஸ்ட் ஆன் தி வேல்யூ. ஸோ இது எப்படி எடுத்துக்குது, அது எப்படி நம்ம ரிட்ரீவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதோடைய பைத்தான்னா என்ன அப்படின்ற அதோடைய டெஃபினேஷனில் டைனமிக்லி டைப்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ நீட் ஆஃப் ஸ்பெசிஃபையிங் எனி டேட்டா டைப். ஸோ அந்த சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற டேட்டா டைப்பை அலோகேட் பண்ணிடும். ஸோ அதுதான் டைனமிக்லி டைப். சரிங்களா? ஸோ புரிஞ்சுதுங்களா இல்லை இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்குங்க? ஸோ நான் அகெயின் சொல்கிறேன், நம்ம டேட்டா டைப்ஸ் இதெல்லாம் அரேஸ் எல்லாமே திரும்ப பார்க்க தான் போகிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ணுறது வந்து பைத்தான்னா என்ன அப்படின்றது. ஸோ அதில் டைனமிக்லி டைப்டுன்னா என்ன அப்படின்றது தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ டேட்டா டைப்ஸ் எதுவுமே கொடுக்காம நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணுறோம், அதுதான் டைனமிக்லி டைப். ஸோ இட் வில் டேக் தி டேட்டா டைப் டைனமிக்லி. ஸோ அதுவே அசைன் பண்ணிக்கும் அப்படின்ற பேஸ்ட் ஆன் தி வேல்யூ. என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்றபடி அது டேட்டா டைப் வந்து அசைன் பண்ணிக்கும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, சரிங்க. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இங்கே தான் போட்டிருப்பேன். பட் இதை நீங்களே ரன் பண்ணி பார்க்குறது நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்ப்போம், லேபில் செட் பண்ணிவிட்டு. சரிங்களா? ஸோ இப்போ நம் ஈக்குவல் டு 65 போடுறீங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 65ன்றது நம்பரை வந்து நம்மள ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அடுத்தது நம் ஈக்குவல் டு ஏ அப்படின்ட்டு போட்டிங்கன்னா, ஏன்றது கேரக்டர் இல்லையா? ஸோ அப்போ ஏன்றது வந்து அதே வேரியபிள் ஸ்டோர் பண்ணலாம். இங்கே வந்து நான் நம்மன்ற இந்த வேரியபிள் வந்து என்ன டேட்டா டைப்புன்னு நான் எங்கேயுமே கொடுக்கல.
ஏன்னா பைத்தானுக்கு வந்து டேட்டா டைப் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கேற்றபடி அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ மெமரியில் வந்து ஓகே அந்த வேல்யூ வந்து 65 இருக்குது, அப்போ அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் அலோகேட் பண்ணால் போதும் நம்பர்ஸுக்கு, அப்போ வந்து ஏன்னு இருக்குது அது கேரக்டரு, அதுக்கு எவ்வளோ சைஸ் அலோகேட் பண்ணால் போதுமானது அப்படின்னு சொல்லி இட் வில் ஆட்டோமேட்டிக்லி அதுவே அலோகேட் பண்ணிக்கும். ஸோ அதான் டைனாமிக்லி டைப். எனி கொஸ்டின்ஸ்? ரைட். ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்பேஜ் கலெக்டர். கார்பேஜ் கலெக்டட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் இஸ் அண்ட் கார்பேஜ் கலெக்டட். ஸோ விச் மீன் ஸோ நம்ம வந்து இப்போ தேவையில்லாத மெமரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலீஸ் பண்ணிடும். ஸோ கார்பேஜ் கலெக்டர் இஸ் கீப்பிங் தி ட்ராக் ஆஃப் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் இன் மெமரி. ஸோ அப்போ வந்து அந்த ஏதாச்சும் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இல்லை ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத இடம் ரெஃபரன்ஸ் வச்சுருக்கீங்கன்னு, ஸோ அது வந்து யூஸ் பண்ணலை அப்படின்றப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் பண்ணிடும் பைத்தான். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கார்பேஜ் கலெக்ஷன் வந்து நடக்கும். ஸோ கார்பேஜ் கலெக்ஷன் இஸ் நத்திங் பட் டு கிளீன் அப் தி அன்வான்ட் வேரியபிள் ஆர் நாட் யூஸ்டு வேரியபிள், அன்யூஸ்டு வேரியபிள். அப்போ ஒரு வேரியபிளோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கீங்க, ஆனால் அந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் எங்கேயுமே கால் பண்ணலாம். ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் லேட்டராக. ஸோ அது வந்து ஒரு மெத்தட்னு வச்சுங்களேன். அந்த மெத்தடை நீங்கள் எழுதிட்டீங்க அதோடைய டெஃபினேஷனை, ஆனால் அதை எங்கேயுமே யூஸ் பண்ணல உங்களுடைய லாஜிக்கில். அதே போல் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டீங்க. அந்த வேரியபிளை கிரியேட் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் A = 10ன்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஆனால் வந்து இந்த ஏஐ வந்து நான் எங்கேயுமே யூஸ் பண்ணிக்கல. உங்களோட ஸ்கிரிப்டில் வந்து எந்த லைன்லையுமே நீங்கள் ஏன்ற வேரியபிளை வந்து யூஸ் பண்ண. ஸோ அப்போ வந்து இது தேவையில்லாமல் ஒரு மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ வந்து இதை விட தேவையில்லாத வேரியபிள்ஸ் இல்லை தேவையில்லாத ஃபங்க்ஷன்ஸு அதெல்லாம் வந்து க்ளீனப் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ கார்பேஜ் வந்து கலெக்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ இது வந்து டெக்னிக்கலாக நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, பட்டு பைத்தானை வந்து இது பர்ஃபார்ம் பண்ணும் அந்த டாஸ்க். ஸோ ஹை லெவல் ப்ரோக்ராமிங். ஸோ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 டேர்ம் சொல்லுவாங்க. ஒன்று ஹை லெவல், இன்னொன்று வந்து லோ லெவல். ஸோ இதை வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் பேஸ் பண்ணி. ஸோ நம்ம பைத்தான் வந்து இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் இல்லையா? ஸோ அப்போ இன்டர்பிரட்டர் லாங்குவேஜாக இருந்தாலும் கம்பைலர் லாங்குவேஜாக இருந்தாலும் அது வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங். ஸோ C++, ஜாவா, .NET, அது பைத்தான், பவர்ஷெல், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ப்ரோக்ராமிங். ஏன்னா அது வந்து கம்பைலரோ இல்லை இன்டர்பிரட்டரோ ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி ரன் ஆகுது. ஸோ லோ லெவல் ப்ரோக்ராமிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளர்ன்றதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அசம்பிளர் அப்படின்றது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் இல்லை ஈஸி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த இதில் இருக்கும் இல்லையா, ஐ மீன் முன்னாடி படிச்சிருப்போம். அசம்பிளர் லாங்குவேஜ், எம்பெடட் சிஸ்டமா என்ன சொன்னீங்க? எம்பெடட் சிஸ்டம்ல எம்பெடட் சிஸ்டம். ஆமாம், எம்பெடட் சி. அப்புறம் வந்து இன்னும் ஒன்று இருக்குங்க, அந்த நல்ல நேம் அது மைக்ரோ ப்ராசஸ், மைக்ரோ கண்ட்ரோலர். எக்ஸாக்ட்லி. ஸோ அதுலலாம் வந்து இந்த அசம்பிளர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் அது வேலை செய்யும். ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் ஓல்டு ஒன்று, ரொம்ப படைசு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸோ சிம்பிள் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பேஸ் பண்ணி யூசர் கோடை வந்து மிஷின் கோடை ரன் பண்ணுது அப்படின்றது தான். ஸோ அசம்பிளர் யூஸ் பண்ணதுன்னா அது லோ லெவல் ப்ரோக்ராமிங். எக்ஸாம்பிள் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர், ப்ராசஸர், அதெல்லாம். ஹை லெவல் ப்ரோக்ராமிங்ன்றது வந்து கம்பைலரோ இல்லை இன்டர்பிரட்டரோ யூஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணுறது. ஸோ அதுக்கு தான் நம்ம எக்ஸாம்பிள் வந்து C++, ஜாவா, பைத்தான் இன்டர்பிரட்டர் பேஸ்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தோம். ஸோ பைத்தான் இஸ் அண்ட் இன்டர்பிரட்டர். சொல்லுங்க. ஒன் கொஸ்டின், அந்த கார்பேஜ் கலெக்டட் சொன்னீங்களா? ஆமா. அது வந்து இப்போ நான் ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்றேன், இப்போ பைத்தான் ஸ்கிரிப்ட் ரன் பண்றேன், ஒரு டேட்டா பண்ணது அது ஸ்டோர் பண்ணிக்குது அந்த வேல்யூவை. நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷன் டைம்ல இது ஆட்டோமேட்டிக்கா கிளியர் பண்ணிக்கும். அதான் அந்த கார்பேஜ் கலெக்டட் இதா இல்ல அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க ஒரு வேரியபிளில் வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டீங்க. ஆனால் அதை வந்து நீங்கள் எங்கேயுமே உங்களுடைய கோடிங்கில் யூஸ் பண்ணவே இல்லை, ரெஃபரன்ஸ் பண்ணவே இல்லை அப்படின்றப்போ, ஸோ அதை வந்து
ஸோ அதை வந்து அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மெமரியிலேருந்து ரிலீஸ் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா? ஸோ அதனால வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்காது. எக்ஸாக்ட்லி மட்டும் தான் எடுத்துட்டு வரும். ஆமாம், கால் பண்ணியிருந்தீங்கன்னா உள்ள அங்கே போயிட்டு எங்கே இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணி மெமரிலேருந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து அதை போயிட்டு ட்ரேஸ் பண்ணவோ அது பண்ணாது, லிங்கே பண்ண அதில் போயிட்டு ரெஃபரன்ஸே பண்ணாது. ஸோ அதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அது தேவையில்லாத கோடெலாம் வந்து இப்போ நீங்கள் மற்ற ப்ரோக்ராமிங் வச்சு இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் நீங்கள் அதையும் வந்து போயிட்டு ஸ்கேன் பண்ணி அதோட ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வரும். பட் இங்கே வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வராது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் பப்ஸு அந்த ஃபைன் டியூனிங் அந்த லெவலில் தான் இது யூஸ் ஆகும். ஸோ மற்றபடி நீங்கள் இதை பற்றி உதவி பண்ண தேவையில்லை. அது ஒரு கேட்ச் மாதிரி சொல்கிறீங்களா? கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணி வைக்குமா? கேஷ் ஓகே, கேஷ் அதான் சொல்கிறீங்களா? ஸோ மெமரி எல்லாமே டெம்பரரி மெமரி தான். கேஷ் எப்படி டெம்பரரியோ அதை போல் கேஷ் சம்டைம் வந்து ஸ்டோர் ஆகும் ஃபைலில். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன் மெமரின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ரேமில் ஸ்டோர் ஆகும், டெம்பரரி மெமரி தான் எல்லாமே. ஓகே ஓகே. ஸோ அந்த கோடை நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா ஓகே. ஸோ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் எடிட்டரில் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுறீங்கன்னா அது ஜஸ்ட் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும். நீங்கள் அந்த பைத்தானை எடிட்டரை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது இருக்காது அந்த டேட்டா. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் எ சிம்பிள் அண்ட் ஈஸி லேர்ன் சின்டாக்ஸ். ஸோ சின்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி தான். நீங்கள் வந்து மற்ற கோடிங்கில் வந்து கலி ப்ராக்கெட்டு அப்புறம் ஸ்பேஸு அதப்போல் நிறையா பார்ப்பீங்க இல்லையா? ஸோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சின்டாக்ஸ் வந்து ரொம்ப மினிமல் சின்டாக்ஸ். ஸோ எங்கே நீங்கள் வந்து சின்டாக்ஸ் இஷ்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் எந்த லெவலுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கரெக்டாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சின்டாக்ஸ் இஷ்யூஸ் வராது. ஸோ கோலன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து கர்லி ப்ராக்கெட்ன்றது வந்து நம்ம மற்ற இதில் யூஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன்னு, ஸோ இஃப் கண்டிஷன் ஸோ கர்லி ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம மற்ற லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கோலன் அப்படின்றத யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப வந்து கர்லி ப்ராக்கெட்டு அப்புறம் நிறையா இருக்காது. பட் ஒன்லி திங் நீங்கள் வந்து அந்த ஸ்பேஸ் அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அந்த ஸ்பேஸ் தப்பாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சின்டாக்ஸ் இஷ்யூ வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இனிஷியலாக நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் கோடு ஈவன் தான் நான் கொடுத்தாலும் GitHubல ஷோ கொடுத்துருந்தாலும் இல்லை சேட்டில் கொடுத்தாலும் ஸோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணாமல் நீங்களாக டைப் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் சின்டாக்ஸ் இஷ்யூஸ் வந்து எப்படி வருது, ஸோ அதை நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களாக மேனுவலாக டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியும், எங்கே ஸ்பேஸ் விடுறோம் எங்கே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் சப்போர்ட்ஸ் மல்டிபிள் ப்ரோக்ராமிங் பேராடைம். ஸோ இன்க்ளூட் ஸ்ட்ரக்சர்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அண்ட் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேராடைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் பேராடைம்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோக்ராமிங் பேராடைம் அப்படின்னா ஒரு கோடிங் மூலமாக ப்ரோக்ராம் மூலமாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது தான் ப்ரோக்ராமிங் பேராடைம். ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்குறது. ஸோ அப்போ இதில் வந்து நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரல் ஓரியன்டட், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், ஃபங்க்ஷனல் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிலாம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னா C++, அப்புறம் ஜாவா, .NET இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ப்ரொசீஜரல் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக் சி லாங்குவேஜ் இருக்குல்ல, பேசிக் சி. ஸோ அந்த லாங்குவேஜில் ப்ரொசீஜரல் ஓரியன்டட். ஸோ அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் ஓரியன்டட்லாம் இருக்கும், ரூபி ஆன் ட்ரைல்ஸ் அது போல் சில இதெல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணக்கூடியதான் பைத்தான். ஸோ பைத்தான் பிகம் வெரி பாப்புலர். ஏன் வந்து அவ்வளோ பாப்புலராக இருக்குது, நிறையா இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, ஆட்டோமேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நிறைய ஏரியாவில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன்லேருந்து எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுறதுக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ் வந்து அதிகம். ஸோ மாடியூல்ஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் வந்து இட் சப்போர்ட்ஸ் ஆல் ப்ரோக்ராமிங் பேராடைம். ஸோ அப்போ வந்து நீங்கள்
ஊப்ஸ் யூஸ் பண்ணுறப்போ ஊப்ஸ் பேஸ் பண்ணி பைத்தானை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை ஃபங்க்ஷனல் டிசைன் பண்ணணும்னா அதை பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு கோடிங் ஸ்டாண்டர்டில் வந்து என்னென்னலாம் யூனோ ப்ரோக்ராமிங் பேராடைம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே இது சப்போர்ட் பண்ணும் பைத்தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து எல்லா ஏரியாவிலையுமே பைத்தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, யூஸ் பண்ணுற போல இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், இன்ஃபர்மேஷன் அக்ராஸ் ஆல் தி பிளாட்ஃபார்ம்ஸ் இன்க்ளூடிங் கிளவுட், விண்டல், யூனிக்ஸ், டேட்டாபேஸ், ஸ்டோரேஜ். ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி நெட்வொர்க்லாம் நீங்கள் பைத்தான் மாடியூலாக. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ், மேத்தமெட்டிஷியன்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட்டு, ஸோ அதை போல் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஓப்பன் சோர்ஸ் பேக்கேஜஸ் வந்து நிறையா இருக்குது, வைட் ரேஞ்ச் ஆஃப் ஓப்பன் சோர்சஸ். ஸோ நீங்கள் வந்து அதோட சின்டாக்ஸு, அதோட கான்செப்ட் லேர்ன் பண்ணிவிட்டு அது மாடியூல்னா என்ன, பேக்கேஜ்னா என்ன, ஸோ அதுலேருந்து எப்படி எடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது, ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிச்சின்னா உங்களால் வந்து எந்த பேக்கேஜ் வேணாலும் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்றபடி ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். எனி கொஸ்டின்ஸ்? ஸோ பைத்தான் என்னன்னு புரிஞ்சது இல்லையா? பைத்தான் இஸ் an interpreted, dynamically typed, garbage collected, high level programming language. ஸோ அதோட சின்டாக்ஸ் எல்லாமே ஈஸி அண்ட் இட் சப்போர்ட்ஸ் மல்டிபிள் ப்ரோக்ராமிங் paradigm. ஹலோ, கிருபாகரன். சொல்லுங்க கிருபா. ஓகே. ஸோ இது நம்ம லேட்டாக தான் ஜாயின் பண்ண, சாரி, மேபி ஃபர்ஸ்ட் டே செஷன். இது ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேஷன் சொல்லியிருக்கீங்கல்ல, நம்ம யூஸ் கேஸ் எதாவது பண்ணி பார்ப்போமா? கண்டிப்பா. ஸோ அதுதான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஐ மீன் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய யூஸ் கேசஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஐடி இன்ஃப்ரால வந்து விண்டல் டீமுக்கு, லினக்ஸ் டீம், டேட்டாபேஸ் டீம் சொல்லிட்டு நிறையா இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நிறைய சில பேர் வந்து VMware இல்லை சில பேர் கிளவுட் டீம்லேருந்து இருக்கீங்க. ஸோ அதனால நம்ம வந்து எதெல்லாம் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து நம்ம டெமோ கொடுப்போம். ப்ளஸ் சில கோடிங் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ்னால் நான் கோடை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ லேட்டர் ஐ மீன் ஒரு அட்வான்ஸ்டு கான்செப்ட் பார்த்ததுக்கப்புறம். ஸோ அது தாண்டி வந்து நம்ம பேசிக்காக நம்ம எதை லேர்ன் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்றபடி எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் டொமைன் வைஸ் கேட்குறீங்க அப்படின்றப்போ நம்ம காமனான டொமைன் இந்த விண்டோஸ், லினக்ஸ் அது பார்ப்போம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக VMware, கிளவுட் அதெல்லாம் வந்து ஜஸ்ட் டிஸ்கஸ் மட்டும் பண்ணுவோம் கோட்.